கிஸ் இந்த படம் மட்டும் மலையாளத்தில் இளையாளத்தில் வந்துருந்துச்சு அப்படின்னா அடுத்த பிரேமலு அடுத்த பிரேமம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே போய் வந்து கூடையாக வண்டியாக வந்து மக்கள் போய் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் வந்து தமிழில் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சப்போர்ட் வழக்கம் போல் கம்மியாக தான் இருக்குது. படத்தோட பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டில் அப்படி வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து குடும்ப படம். இது கிஸ் அப்படின்னு ஒன்றே ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து பச்சக் 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 அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிஸ்ஸாக இருக்குது. ஐயோ உள்ளே போனால் கண்ணே திறக்க முடியலையப்பா அப்படி இருக்குது. அப்படிலாம் இல்லை. அப்படியான அடல் படமே இது கிடையாது. இது துள்ளுவதோ இளமை கிடையாது. ப்ராப்பர் ஃபேமிலி படம். கிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு காரணி அது வந்து கேட்டலிஸ்ட். அதனால் என்னென்ன இந்த சொசைட்டியில் நடக்குது, அதில் சின்ன ஒரு மேஜிக்கல் எலிமெண்ட் ஒன்று இது பண்ணி ஒரு புக்கு ஒன்று உள்ளே கொண்டு வந்து ஃபைன் ஒரு ப்ராப்பர் எப்படி சொல்கிறது ஃபீல் குட் ராம்காம் இருக்குல்ல, இது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் த்ரில்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நைட்டில் வந்து இரவில் ஹாரரில் வந்து அப்படின்னா போது ஐயோ பேய் வருதா அப்படின்னு அதில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி அடித்து ஒன்று பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும். பட் இந்த மாதிரி ராம்காமில் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு சீன் தப்பாகி போச்சுன்னா படமே தப்பாயிரும். அப்படிங்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். சதீஷ் ஹசன் டைரக்டர், அவர் வந்து டான்ஸராக நமக்கு நிறைய கொரியோகிராஃபராக அவர் நல்லா தெரியும், நிறைய படங்கள் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. பட் ஆஸ் அ டைரக்டர் ஹி ஹாஸ் ஒன் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஃபஸ்ட் ஆஃப் எல்லாம் அப்படியே துடுக்குத்தனமாக அப்படியே ஃபன்னாக அப்படியே போகுதுங்க. அப்படியே ஜாலியாக ஒரு மாதிரி அடி போகுது. என்ன எதையுமே கவலைப்படாத ஒரு இளைஞன் காதலை வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மௌனம் பேசியது சூர்யா மாதிரி தான் தலைவன் உள்ளே போனால் காதல் பிரேக்கப் ஆயிரும், எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து வந்துடும். அப்படி தான் இருப்பார், அந்த மீட்டரில் தான் இருப்பார் கவின்னு. அதுக்கப்புறம் அது அப்படியே வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே செகண்ட் ஹாஃப் போகும்போது வந்து ப்ளசண்ட் ஆயிரும். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் சீன் ஒன்று வச்சுருக்கு. அப்படி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சதீஷ் வந்து அது பண்ணியிருக்காரு. அது நீங்கள் பார்க்குறப்போ லவ் யூனிவர்சல்டா, காதல் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம்டா அப்படிங்கிறது மனசுக்குள்ளே போயிட்டு வெளில வரும்போது நீங்கள் ஹாப்பியாக வருவீங்க, ஹார்ட் ஃபில் ஆகி ஹாப்பியாக வருவீங்க. உங்களுக்கு அதுதானே ஒரு படம் பண்ணணும். அதை வந்து எந்த வல்காரிட்டியும் இல்லாமல் எந்த டபுள் மீனிங்கும் இல்லாமல் இந்த படம் பண்ணுது அப்படிங்கிறது இந்த படத்துடைய பியூட்டி. கவின் சூப்பராக நடிச்சிருக்காருங்க. கவினுடைய தம்பி அவர் அட்டகாசமாக நடிச்சிருக்காரு. நம்ம விடிவி கணேஷ் என்னப்பா அப்படின்ட்டு ரொம்ப ஸ்லோவாக அடித்து தலைவன் ஒன்று அதகலம் பண்ணியிருக்கான். நீங்கள் நம்ம ஆர்ஜே விஜய் சூப்பராக அந்த ஒரு ஃப்ரெண்டு கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக அப்படி எல்லாருமே என்னென்னா என்ஜாய் பண்ணி நடிச்சிருக்காங்க. யாருமே வந்து நடிக்கணும்னு நடிக்கலை. அந்த கேரக்டர் ஓகே ஃபன் பண்ணுவோம், ஒரு டீமாக ஃபன் பண்ணுவோம் அப்படின்ட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபன் பண்ணியிருக்காங்க. அது நல்லா நமக்கு தேவயானி மேடம், சௌந்தர்யா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கௌசல்யா, ஐ திங்க் நாட் கௌசல்யா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல்கள் தான். ஆனால் அவ்வளோ நிறைவாக அவ்வளோ ப்ராப்பராக அகைன் ஒரு ஃபைட்டு, பெரிய ஃபைட்டு இதெல்லாம் இல்லை, ஃபைட்டே காமிக்கலாக அப்படி தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு ஃபன் டேக்காக ஒரு படம் வந்து பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து உங்கள் குடும்பத்தோடு போய் இந்த படத்தை பாருங்கள். அதில் ஒரு 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 ஆபாசம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நல்லதை மட்டும்தான் இந்த படம் சொல்லுது. ரொம்ப நான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் இந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியாக வெளில வந்த கவினுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிங்க. நிச்சயமாக அடுத்த லெவல் அவருக்கு நிச்சயமாக காத்திருக்கு. அடுத்த லெவல் ஹீரோ போயிட்டார். பட் இந்த படம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு. அது கிளைமேக்ஸு அதுக்கு முன்னாடி சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டஞ்சு அழுகிற இடத்தெல்லாம் பிரித்து மெஞ்சிருக்காரு. அந்த எமோஷன்ஸை கீப் பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோவமாக நடிக்கணும். ஏன்னா தள்ளி விடணும், ஏன்னா ஒரு பர்பஸ்க்காண்டி அந்த பொண்ணை தள்ளி விடணும், ஐ மீன் தூரம் விளக்கணும். அப்படிங்கிறப்போ ஒரு எமோஷன் காட்டி ஒரு டயலாக் ஒன்று பண்ணுவார். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கிஸ் கண்டிப்பாக உங்கள் டிக்கெட் ஒர்த்து. தயவு செய்து தியேட்டர்களில் போய் பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், கைவிட்டுறாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரோட் சவுத் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இப்போது போட்டிருக்கோம். நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறது. கிட்ஸு, நீங்கள் பெரியவங்களுக்கு நைட் பேண்ட்ஸு எல்லாமே 20%, 30%, 40%, 50% வரைக்கும் சிலதெல்லாம் ஆஃபர் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு பர்ச்சேஸ் வாங்கினீங்கனாலும் எங்களுக்கு வந்து பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.